ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸோ ஸோ வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு சமயத்தில் கஷ்டம், இன்னல்கள் எல்லாருக்கும் வர்றது ரொம்ப நார்மல். ஸோ எனக்கும் அந்த மாதிரி ஒரு சமயம். ஸோ ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல்னு சொல்லலாம் அந்த ஸ்டேட்டை. ஒரு ஆன்மீக அனுபவங்கள்லாம் குறைஞ்ச ஒரு சமயம், ஒரு ஆன்மீக பாதையில் ஒரு தடை வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அப்போ நான் இப்போ ஆனால் இது நாம ஜபம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன், எல்லாம் நிறையவே பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனாலும் எனக்கு ஒரு தடை வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்போ நான் பெருமாள் கிட்ட வேண்டிக்கினேன், எனக்கு ஏதோ ஒரு பள்ளத்தில் விழுந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ என்னை தூக்கி விடுறதுக்கு எனக்கு ஒரு ஊன்றுகோல் தேவை. ஸோ அதை எனக்கு நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட வேண்டிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி சில மாதங்கள் போச்சு. அப்போ ஒரு தடவை எனக்கு ஒரு அழகான மீம் எனக்கு வந்தது. அந்த மீமில் என்னென்னா, ஒரு கிருஷ்ணர் ஒரு கதவுக்கு பின்னாடி இருக்கார். அந்த கதவில் ரொம்ப சின்ன கேப் தான் இருக்குது. அந்த கதவு வழியாக, அந்த சின்ன கேப் வழியாக எட்டி பார்த்து அவர் சொல்கிறாரு, உன் மனசில் எனக்கு இவ்வளோ இடம் தான் கொடுத்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் இடம் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறார் அவர். ஸோ எனக்கு அந்த மெசேஜ் ரொம்ப மனசை தொட்டுச்சு அந்த மெசேஜ். ஸோ எனக்கு இவ்வளோ அழகான மெசேஜை யார் அமிச்சாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணுன்ட்டு. ஸோ நான் அந்த கீழே அந்த ஜூம் பண்ணி பார்த்தேன் அந்த மீமை. ஸோ அதில் குருஜி கோபாலவல்லிதாசர் அப்படின்னு போட்டுன்றது. ஸோ நிறைய பேருக்கு அவர் தெரிஞ்சிருக்கோம். ஸோ எனக்கு அப்போ அவர் தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணேன், சர்ச் பண்ணி பார்த்தேன். ராதாகிருஷ்ணா சத்சங் தான் அவரோட சத்சங்கன்னு தெரிஞ்சுக்கினேன் நான். ஸோ நான் அன்றைக்கே உடனே ஒரு மெசேஜ், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். நான் அவரோட ராதாகிருஷ்ணா சத்சங்க்கு நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ என்னென்னா, அவரோட சத்சங் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது, குருஜி கோபாலவல்லிதாசரோட சத்சங்கு. ஸோ எனக்கு தினம் அவரோட அந்த மெசேஜஸ், மீம்ஸ் அதெல்லாம் எனக்கு அப்படியே சில சமயத்தில் அப்படியே ரெசனேட் ஆகும். என்னோட எமோஷன்ஸை மேட்ச் ஆகும். அவர் அனுப்புறது எனக்கு ரொம்ப நல்லா ஒரு இன்ஸ்பைரிங்காகவும் இருந்தது அவரோட மெசேஜஸ்லாம். ஸோ நான் அவர்கிட்ட என்ன கற்றுக்கினேன்னா, குருஜிக்கிட்டேருந்து நம்ம தெய்வத்துக்கிட்ட எப்படி பேசுகிறது, ரொம்ப அழகாக காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம தெய்வத்துக்கிட்ட அவர் நம்மளோட லைஃப்பில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி அவரை நம்மளை உள்ளே இழுத்துக்கணும். அவரை காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்படி பேசணுன்றத அவர் கற்றுக் கொடுத்தார். ஸோ ரங்கநாதருங்கிறவர் எங்கேயோ ஸ்ரீரங்கத்தில் பாம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கவர் இல்லை, என் கூடயே இருக்கார், என்னோடய ஃப்ரெண்ட், என்னோடய வெல்விஷர் அப்படிங்கிற எனக்கு அந்த ஒரு பாவத்தை வரத்துக்கு காரணமாக இருந்தது அவரோட சத்சங். அப்புறம் என்னென்னா, ஸோ அவர் நான் எப்போ நான் ஜாயின் பண்ணணும், 2016 பிகினிங், ஒரு ஃபெப்லன்னு நினைக்கிறேன். அப்போ நான் அவரோட சத்சங்கில் ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போ தான் ஜஸ்ட் ஒரு 1 வீக் பிஃபோர் தான் அவர் ராமானுஜர் வைபவம் ஆரம்பிச்சிருந்தார். ஏன்னா 2017 அவரோட சஹஸ்ராப்தி எல்லாருக்கும் தெரியும். 2017 ராமானுஜர் சஹஸ்ராப்தி நிறைய இடத்துல கொண்டாடினாங்க. ஸோ அதில் அதுக்கோசரம் அவர் 2016 அவர் ஆரம்பிச்சிருந்தார். ஸோ நான் கரெக்டாக அந்த சமயத்தில் நான் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ தினம் எனக்கு 30 minutes ராமானுஜர் வைபவம் வரும் காத்தால். ஸோ நான் என்ன பண்ணுவேன், முதல்ல அவரோட வைபவத்தை கேட்டுட்டு தான் நான் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அவரோட அது கேட்க எனக்கு அப்படியே ஒரு எனர்ஜைசிங்காக இருந்தது. அவரோட கதை என்னை அப்படியே அப்லிஃப்ட் பண்ணிச்சு, அப்படியே என்னை உயர்த்திச்சு அந்த அவரோட தியானம். சில சமயத்தில் குருஜி அழகாக அவரோட படங்கள்லாம் அனுப்புவார். அப்படியே அந்த திருதண்டத்தை வச்சுட்டு அப்படியே அந்த காவியோட கட்டிட்டு அவர் நிற்கிறதே கம்பீரமாக இருக்கும். அப்படியே அதுவே ஒரு கைண்ட் ஆஃப் எனக்கு எனர்ஜி. காத்தால் எனக்கு அந்த ராமானுஜரோட படத்தை பார்க்கும்போது அந்த தியானமே அது ஒரு பெரிய இன்ஸ்பயர்டாக இருக்கும் எனக்கு அது. ஸோ எனக்கு ஸோ என்னை மெதுவே அந்த ஒரு ஸ்டேட்லேருந்து என்னை உயர்த்திடுச்சு.
பழையபடி எனக்கு அந்த அனுபவங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. அவரோட கதையை கேட்க கேட்க அவரோட சிஷ்யர்கள், அவர் எங்கெங்கெல்லாம் வந்து யாத்திரைலாம் போயிட்டு வந்தார். அதெல்லாம் நிறைய கதைங்க. ஒரு 1 இயருக்கு 1 1/2 இயர்ஸ் குருஜி சொன்னார் அந்த ராமானுஜர் வைபவம். ஸோ அப்போ அவரோட சிஷ்யர்களே எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது கொங்கில் பிராட்டி அப்படிங்கிறவங்களோட பக்தி தான். ஸோ அவங்க வந்து அந்த கொங்கில் பிராட்டி என்னென்னா, அவங்க வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வருவாங்க. அவங்க கொங்கில் தேசத்துலேருந்து வருவாங்க. ஏன்னா அங்கே வந்து பஞ்சம் இருக்கும். அவங்க யாரோ ஒரு உறவினர் வீட்டுக்கு வருவாங்க ஸ்ரீரங்கத்துக்கு. ஸோ அந்த வீடு வந்து ராமானுஜரோட மடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ராமானுஜர் மடத்தில் என்னென்ன நடக்குது எல்லாம் மாடியிலேருந்து நல்லா தெரியும். அவங்க வந்து வந்துட்டு போகிறது, அவர் எப்படியாப்பட்ட மகான் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு வந்து அவங்க வீதியில், ஸ்ரீரங்க வீதியில் அவர் பிக்ஷைக்கு போயின்ட்டுருப்பார் ராமானுஜர். அப்போ அவரை வந்து அவங்க பார்ப்பாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் எனக்கு எதானு கொடுங்களேன் அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ ராமானுஜர் அவரோட பாதுகையை கொடுத்துருவார், நீங்கள் பாதுகை எடுத்துகிட்டு போங்கன்ட்டு. அவங்களுக்கு வந்து மந்திரோபதேசமும் பண்ணுவார் ராமானுஜர். ஸோ என்ன ஆகும், அது இந்த மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களோட பஞ்செல்லாம் தீர்ந்து போயிடும். அவங்க வந்து அவங்களோட பழையபடி அவங்க கொங்கில் தேசத்துக்கு திரும்பி போயிடுவாங்க, கொங்கில் பிராட்டி. ஸோ அங்கே போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பானையில் வந்து அவங்க வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க. ராமானுஜரோட பாதுகையை தினம் அங்கே பூஜை பண்ணி அர்ப்பணித்து தான் சாப்பிடுவாங்க அவங்க. அந்த மாதிரி ரொம்ப பக்தியாக இருந்தாங்க கொங்கில் பிராட்டி. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி அவங்களோட பக்தி, அந்த கதையை கேட்க கேட்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கும் அந்த மாதிரி ஒரு பாதுகை வச்சு பூஜை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது எனக்கு அப்படின்னுட்டு. அப்போ என்னாச்சு, அப்புறம் என்னென்னா, இந்த பாதுகை வந்து அவங்க பூஜை பண்ண பாதுகை இன்னும் ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. அவங்களோட கணவர் பேர் வந்து கொங்கில் ஆச்சான். ஸோ அங்கே கொங்கில் ஆச்சான் திருமாளிகைன்னு இன்னும் வந்து ஸ்ரீரங்கத்தில் அவங்களோட பரம்பரையில் வந்தவங்க ராமானுஜரோட பாதுகைக்கு பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நான் பார்த்ததில்ல. ஸோ வந்து ஆனால் குருஜி சொல்லியிருக்காரு இது. ஸோ என்ன ஆச்சு, நான் வந்து ஸோ நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி நான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம் நிறைய வந்து பாராயணம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த திவ்ய பிரபந்தம் பாராயணம் பண்ண எனக்கு அந்த அவங்க ஆழ்வார்கள் அந்த பெருமாளோட அழகை அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு தோணுச்சு, அந்த பெருமாள்கள்லாம் போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து நிறைய திவ்ய தேச தரிசனம்லாம் நிறைய கிடச்சிது. ஸோ நான் ஒவ்வொரு தடவையும் 2015லேருந்து நான் ஒவ்வொரு தடவையும் போனேன்னா, காஞ்சிபுரம் சைடு, கும்பகோணம், திருநெல்வேலியில், அப்புறம் ஸ்ரீரங்கத்தை சுற்றியே நிறைய திவ்ய தேசம், அப்புறம் மெட்ராஸ் சைட்லேயும் அங்கெல்லாம் வந்து நான் என்னென்ன பார்க்க முடியுமோ நான் கவர் பண்ணிட்டு வருவேன். ஸோ அப்போ வந்து 2017ல் சஹஸ்ராப்தி. ஸோ சஹஸ்ராப்தி வந்து ராமானுஜ சஹஸ்ராப்தி வந்து 2000 மேலேயே என்னமோ வருது. ஸோ நான் வந்து ஜூலையில் போனேன். அப்போ குருஜி கோபால் வலிதாசன் என்ன சொன்னார்னா, அவர் அங்கே கொங்கில் ஆச்சான் திருமாளிகை, அதாவது ராமானுஜர் பாதுகை இருக்குது, அவங்க அந்த திருமாளிகளே அவங்க சஹஸ்ராபதிக்கோசரம் ஒரு 500 மர பாதுகைகள் வச்சு அவரோட பாதுகையில் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு குருஜி சொன்னார். ஸோ எனக்கு ஏதோ ஒரு நப்பாசை, நானும் போனேன்னா ஒரு வேளை அந்த சமயத்தில் ஐ மீன் ஒரு 2 மாதம் தள்ளி, ஸோ ஒரு வேலை கிடைக்குமோ அப்படின்ட்டு ஒரு நினப்பில் நான் போனேன் அந்த சமயத்தில். ஆனால் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, என்னால் போகவே முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சமயத்தில். ஸோ நான் இது வந்து 2017 நான் என்ன பண்ணேன், திரும்பி வந்துட்டேன். அப்போ நான் மெட்ராஸுக்கு நான் திரும்பி வந்தேன், ஸ்ரீரங்கெல்லாம் அந்த யாத்திரைலாம் முடிச்சுட்டு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு சித்தி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து எப்போவுமே சதா வந்து மகாமந்திரம் கீர்த்தனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நாம ஜெபம். அவங்களுக்கு ராமானுஜர் பக்தியும் இருந்தது. ஸோ அவங்க எனக்கு எப்போவுமே நான் மெட்ராஸ் போனால் எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் எப்போவுமே கொடுப்பாங்க. ஸோ அந்த தடவை நான் ஸ்ரீரங்கத்துலேருந்து திரும்பி வந்தோடனே எனக்கு அவங்க ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு திறந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் வந்து 2 அழகான வெள்ளி பாதுகைகள், சின்ன பாதுகைகள், ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு அப்படியே எனக்கு அப்படியே ஒரு சர்ப்ரைஸாக ஆச்சு. எனக்கு தோணுச்சு, ராமானுஜரே வந்து எனக்கு வந்து அவங்க மூலமாக எனக்கு வந்து அதை கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு நான் நினச்சிக்கினேன். அது வந்து நான் என்ன பண்ணேன், ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்,
அந்த பாதுகையை வந்து ஆம், ஸ்ரீபெரும்புதூர் அங்கே போய் ராமானுஜர் திருவடியில் வச்சு அந்த அர்ச்சகர்கிட்ட சொல்லி அவர் வந்து பூஜை பண்ணி அந்த பாதுகை பூவெல்லாம் வச்சு எனக்கு கொடுத்தாரு. ஸோ நான் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பூஜை பண்ண ஆரம்பித்தேன். ராமானுஜர் திருவடியாக அதையே நினச்சிட்டு, பாதுகையாக நினச்சிட்டு. ஸோ அப்புறம் வந்து அப்புறம் என்னாச்சு, குருஜி ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கார். என்னென்னா, ராமானுஜரோட ஆம், ஒரு விக்கிரகம், பவிஷ்யத் ஆச்சாரியர் விக்கிரகம், அது வந்து ஆழ்வார் திருநீகளில் இருக்குது. அந்த கதை என்னென்னா, அதுக்கு வந்து தனியாக ஒரு சன்னதி, பெருமாள் கோயில் வந்து ஆதிபெருமாள் ஆதிபிரான் ஆழ்வார் திருநகரி திவ்ய தேசம், அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு சந்நிதி வந்து உடையவர் கோயில், ராமானுஜர் கோயிலுன்ட்டு ஒன்று இருக்குது. அங்கே தான் பவிஷ்யதாச்சாரியர் ஓட விக்கிரகம் இருக்குதுன்னு குருஜி சொல்லியிருக்கார். ஸோ எனக்கு ஒரு ஆசை அதை பார்க்கணுன்னுட்டு. ஸோ அந்த விக்கிரகம் எப்படி வந்ததுன்னா, அதுக்கு ஒரு கதை இருக்குது. என்னன்னா, நம்மாழ்வார் வந்து அங்கே அவரோட ஊர் வந்து ஆழ்வார் திருநகரி தான். ஸோ அங்கே வந்து அவர் புளிய மரத்துக்கு கீழே தான் இருந்தார். அங்கே சமாதியில் ரொம்ப காலம் இருந்தார். அப்போ அவரோட சிஷ்யர் வந்து மதுரகவி ஆழ்வார். அவர் மதுரகவி ஆழ்வார் ஒரு நாள் சொல்லுவாராம், எனக்கு நீங்கள் கிளம்பி போயிட்டீங்கன்னா பரமபதம் கிளம்பி போயிட்டீங்கன்னா எனக்கு ஒரு விக்கிரகம் வேணும் உங்களுது அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, நீ வந்து தாமிரபரணி ஆழை வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து காசு அப்படின்னுவார் மதுரகவி ஆழ்வார்கிட்ட. ஸோ கவி ஆழ்வார் போய் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து காசுவார். ஸோ அந்த காசி அதுலேருந்து ஒரு விக்கிரகம் வரும். அந்த விக்கிரகம் வந்து பார்த்தா நம்மாழ்வார் விக்கிரகம் மாதிரி இருக்காது. வந்து அப்போ அவர் கேட்பார், இது உங்களை மாதிரி இல்லையே சுவாமின்னா. அப்போ அவர் சொல்லுவார், பவிஷ்யத் ஆச்சாரியன், பிற்காலத்தில் பவிஷ்யன்னா ஃப்யூச்சர், அதில் வரப்போகிற ஆச்சாரியன் தான் அவர் அப்படின்ட்டு. ஸோ அவர் தான் வந்து ராமானுஜர். அதுக்கப்புறம் திருப்பி 2வது தடவை காசுவார். அப்போ வந்து நம்மாழ்வாரோட விக்கிரகம் வரும். அந்த விக்கிரகம் இன்னும் ஆழ்வார் திருநகரியில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவார், இந்த விக்கிரகம் வந்து அந்த ஒரு தனி கோயிலில் இருக்குது, உடையவர் கோயில். ஸோ எனக்கு வந்து முதல் தடவை போகும்போது நான் பார்க்க முடியல. செகண்ட் டைம் நான் 2019 போனேன். அப்போ அங்கே அர்ச்சகர்கிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி கோயில் எங்கே இருக்குது, திறந்துருக்கான்னு. அவர் சொன்னார், ஆமாம் நீங்கள் போங்க அப்படின்னார். அப்போ நாங்கள் வெளியில் வந்து நின்றுந்தோம் கோயில் வாசலில் முடிச்சுட்டு தரிசனம்லாம். அப்போ வந்து ஏன்னா உடையவர் கோயில் போகிற பிளானே இல்லை. அப்போ நாங்கள் யோசிச்சுருந்தோம், போகலாமா வானாமா அப்படின்னு ஒரு மாதிரி யோசிச்சுன்னு இருக்கும்போது, அப்போது ஒரு அம்மா வந்து உள்ளே எங்களை பார்த்துருந்தாங்க அந்த சன்னதியில், பெருமாள் சன்னதியில். அவங்க வெளியில் வந்து எங்ககிட்ட பேசினாங்க, நீங்கள் வந்து போயிட்டு வாங்க, உடையவர் கோயிலுக்கு நீங்கள் போய் பாருங்கள். அங்கே உடையவர் கோயிலுக்குள்ளேயே தான் மடமாக இருக்குது, ஜியர் மடம், எம்பெருமானார் ஜியர் மடம் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா ஜியர் அங்கே தான் இருக்கார், உங்ககிட்ட ஜியர் பேசுவார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஜியர் தரிசனம் போகணுன்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்க சொன்னது. சரி நாங்கள் டிசைட் பண்ணோம், ராமானுஜரே அவங்க மூலமாக சொன்னாருன்றது நினச்சின்னு நாங்கள் போகலான்ட்டு டிசைட் பண்ணோம். ஸோ நாங்கள் அங்கே போனால் எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அங்கே வந்து ஒரு என்னால் மறக்க முடியாத ஒரு தெய்வீக அனுபவம் எனக்கு. அந்த அனுபவம் என்னங்கிறத அடுத்த எபிசோடில் நான் ஷேர் பண்ணுறேன். ஹரே கிருஷ்ணா.